ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல மயில் வந்து மல்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அக்கா நான் ஏமாந்துட்டேன், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கால் பண்ணி அவங்க மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. மல்லியை என்னடி சொல்ற, ஹாஸ்டலுக்கு தானே போனேன், இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, உன்னை ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம மல்லி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இது இந்த மயில் பார்த்தீங்கன்னா தனியா ஓடி வந்துட்டாங்க. அவங்களோட லவ்வர் வந்து அவகிட்ட இருக்கிற நெகைய பறிச்சுக்கிட்டு அவளை விரட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான எண்ணத்துல இருக்காங்க. கண்டிப்பா அந்த எண்ணம் வந்து பழிக்கவே பழிக்காது. ஏன்னா நம்ம மல்லி வந்து இந்த மயிலை வந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜய்க்கு ஒரு பக்கம் ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது. அந்த கவின் வந்து எங்க போயிருக்கான், அவன் வந்து யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு போலீஸ் சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி அந்த நம்பர் எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த கவின் வந்து யாரு கூட பேசுறாங்களோ அவங்களோட நம்பர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம விஜயும் அந்த நம்பரை வாங்கிட்டு கால் பண்றாங்க. அந்த நம்பர் யாருக்கு போகுதுன்னா இந்த ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரிக்கு ஹலோன்னு பேசுறாங்க. யாரு ராஜேஸ்வரியா, அவ்வளவுதான். இந்த நம்பர் வந்து நம்ம விஜய்க்கு தெரியாதா யாரோட நம்பர்ன்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி எங்களை மாட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய செம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த ராஜேஸ்வரியா அடி கூட கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உடனே நம்ம விஜய் என்ன செய்யறாங்கன்னா தீபனுக்கு கால் பண்றாங்க. தீபன் இந்த மாதிரி வந்து அந்த கவின் வந்து யாருக்கு ஃபோன் பேசுறாங்களோ அந்த நம்பர் வந்து எங்கிட்ட கிடைச்சிடுச்சு, அது யாரும் இல்லை ராஜேஸ்வரி தான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க. ஓ அப்படியா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி ரொம்பவே பயந்து நடுங்கி போயிட்டு இருக்காங்க. எங்கடா நம்ம வந்து ரேணுகாவை கொலை பண்ண விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை போதாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்திய வாங்க சொன்ன ஒரு பையனோட அவனோட ஃப்ரெண்டு வந்து இந்த ராஜேஸ்வரியை மிரட்டுறாங்க. என் ஃப்ரெண்டை வந்து எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும், பணம் வேணும் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி என்னதான் பிரச்சனையில வந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க, கண்டிப்பா வசமா மாட்டணும், அவ்வளவு தப்புகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஜெயில் தண்டனை இந்த ராஜேஸ்வரிக்கு கொடுக்கணுங்க. சரி வாங்க என்ன இருக்க போது நீ நான் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.